Yo guys, I'm Perishri. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈவா டெக். இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Samsung Galaxy M இந்த ஒரு சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். Samsung இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய சக்சஸர் மொபைல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ லான்ச் பண்ண போற M சீரிஸை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஈவா டெக்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் புதுசா வரீங்கனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போற எல்லா வீடியோக்கும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். Samsung வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண எல்லா எஸ் சீரிஸ் ஃபோனுமே சக்சஸர் மொபைல் தான். அதுவும் ஃபிளாக்ஷிப் வைஸ் பார்க்குறப்ப ரொம்பவே சக்சஸர்னு கூட சொல்லலாம். அவங்க ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் கொடுக்கலனா கூட ஓரளவு அவங்களோட எக்ஸினோஸ் ப்ராசஸர்லேயே நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில ஃபிளாக்ஷிப் ஃபோன் இப்போ வரைக்கும் அவங்க ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணல. இதுக்கு முன்னாடி சாம்சங் ஆன்லைன் மார்க்கெட்டுன்னு வரப்போ ஆன்லைன் மார்க்கெட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. அவங்க மோஸ்ட்லி ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் தான் எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ண ஒரே பிராண்டுன்னு ஷாமி தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஷாமி பிராண்டை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம்னா அது சைனீஸ் பிராண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஆன்லைன் மார்க்கெட்ல தான் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி ஓரளவு முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டா கூட இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சாம்சங் திரும்பவும் அவங்க ஆன்லைன் மார்க்கெட்ல என்டர் ஆக போறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவில் ஆன்லைன் மார்க்கெட்ல என்டர் ஆனதே கிடையாது. ஓவராலாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணது எல்லாமே ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான். சாம்சங்கோட இந்த எம் சீரிஸ் மொபைலை கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என்னென்ன சீரிஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க, எம்ல என்னென்ன மாடல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்கன்றதை ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். எம்ல பார்க்குறப்ப M10 M20 M30 இந்த 3 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஃபோனோட ப்ரைசிங் பார்க்கலாம். ப்ரைசிங் வைஸ் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் வேரியன்ட் இந்த M10 தான். இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 7,990 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது 8,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட காம்படிஷன் பார்க்குறப்ப டேரெக்டாக இருக்கிறது Realme C1 அப்புறம் Redmi 6A இந்த மாடல்ஸ் தான் இருக்குது. அவங்க இந்த ஃபோனில் வேறு என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஓகே அதை அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது M20யோட ப்ரைசிங் பார்க்கலாம். M20யோட ப்ரைசிங் வந்து 10,990 ரூபா, அதாவது 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறாங்க. M30 இந்த ஒரு சீரியஸோட ஒரு ப்ரைஸ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் லீக் ஆகாமல் இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் என்னோட இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா, கெஸிங்ஸ் எல்லாமே உண்மையாக இருந்துச்சுன்னா 15,000 to 20,000 லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த 15,000 to 20,000 மார்க்கில் அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு 20,000 அதாவது ஒரு 18 இல்லை 19,000 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணாங்கன்னா இந்த ஃபோனில் கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே இருக்கும். ஓகே, இப்போ டிஸ்பிளேவை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் வரப்போ M10 சீரியஸில் டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப ஒரு 6.3 இன்ச் டிஸ்பிளே இல்லை 6.2 இன்ச் டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் இது HD+ டிஸ்பிளேல தான் வரப்போகுது. அதுவும் நாச்சோட வரப்போகுது. இந்த நாச்சு வாட்டர் டாப் நாச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சாம்சங் தரப்புல இருந்து இன்ஃபினிட்டி யூன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, அவங்களோட நேம் வைஸ் அவங்க இன்ஃபினிட்டி யூன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளேவாக வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க 8,000 ரூபா மார்க்குள்ளே வரப்ப இது AMOLED டிஸ்பிளே அவங்களால கொடுக்க முடியாது. மோஸ்ட்லி இது LCD டிஸ்பிளேவாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுவும் 720p டிஸ்பிளே. இப்போ வரைக்கும் லீக்ஸாக வந்தது படி பார்க்குறப்ப 720p டிஸ்பிளே தான் HD+ டிஸ்பிளே தான் இருக்கக்கூடும். அடுத்தது M20யோட டிஸ்பிளே. M20யோட டிஸ்பிளே இப்போ வரைக்கும் இமேஜஸ் எதுவுமே லீக் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸும் அந்த டிஸ்பிளேவை பற்றி எக்ஸாக்டாக லீக் ஆகலை. மோஸ்ட்லி அதில் Full HD+ டிஸ்பிளே இருக்கக்கூடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 11,000 ரூபாய்க்கு மோஸ்ட்லி Full HD+ டிஸ்பிளே இருக்கும். அதுவும் 6.2 இன்ச் டிஸ்பிளே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் AMOLEடாக இருக்கிறதுக்கு இதுவும் சான்சஸ் இல்லை. ஏன்னா 11,000 மார்க்கில் AMOLED அவங்களால கொடுக்க முடியாது. அப்படியும் கொடுத்தாங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்லாம் அதிகமாகிடும். ஸோ கண்டிப்பாக அவங்க AMOLED டிஸ்பிளே கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் M30ல AMOLED டிஸ்பிளே வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது 15,000 to 20,000 மார்க்கில் வருது. அப்படி ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரப்போ கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். சாம்சங்கோட M சீரிஸ் ப்ராசஸர் வைஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்னாப் டிராகன் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண எல்லா சீரியஸ்லையுமே ஆல்மோஸ்ட் நிறைய சீரியஸில் அவங்களோட ஓன் ப்ராசஸர் சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ஒரு ஃபோன்லேயும் எக்ஸினோஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு ப்ரைஸும் கரெக்டாக அவங்க அமௌண்ட் பட்ஜெட்குள்ளே வைக்க முடியும். இது பேசிக் எக்ஸினோஸ் என்ன ஒரு ப்ராசஸர் வரப்போகுதுன்றது இன்னும் அஃபிஷியலாக வரல. அவங்க மேபி நியூ ஒரு எக்ஸினோஸ் ப்ராசஸரோட வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அதையும் மீறி அவங்க ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்னாப் டிராகனில் இப்போ நியூவாக இருக்க 632 ப்ராசஸர் அப்புறம் ஐஎன் டாப் அண்ட் வேரியண்ட்டில் கண்டிப்பாக 660 மினிமம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா 675 மூவ் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி சாம்சங்கில் எப்போவுமே ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்தியாவில் சேல் பண்ணுற டிவைஸஸ் ஸ்னாப் டிராகனோட வரது ரொம்பவே கஷ்டம். அதை பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ஃபோன் எக்ஸினோஸ் ப்ராசஸரோட தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சாம்சங் M சீரிஸோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா வைஸ் வரப்போ கண்டிப்பாக டுவல் கேமரா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் M10 சீரிஸ் பேசிக் வேரியண்ட்டில் டுவல் கேமரா கொடுப்பாங்களா, அது ரொம்பவே டவுட்டாக தான் இருக்குது. மேபி M20 சீரிஸ் மிட் ரேஞ்ச் வேரியண்ட்டில் வேணால் டுவல் கேமரா செட்டப் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது.
ஆனால் பேசிக் வேரியண்ட்டில் ஐம் நாட் ஷுர், கண்டிப்பாக அது டுவல் கேம் வராதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஃப்ரண்ட் கேம் ஓரளவு நல்ல மெகா பிக்சலில் கொடுக்கலாம், ஆனால் பேக்கில் டுவல் கேம் வராது. M20 பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு டுவல் கேமரா செட்டப் இருக்கும். M30 நம்ம கெஸ் பண்ணுறதெல்லாம் உண்மையாக இருந்தால் மேபி ட்ரிபிள் கேமரா செட்டப் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அமேசானோட லிஸ்டிங் வைஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக சாம்சங் இந்த M20 M30 இந்த 2 சீரியஸில் வைட் ஆங்கிள் சென்சார் இருக்க போகுது. அப்போ ஆல்மோஸ்ட் பேக்கில் வைட் ஆங்கிள் சென்சார் ஒன்று இருக்கும். M30 மேபி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான பார்ட் என்னன்னா இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் வரப்ப மினிமம் 3500 mAh கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேசிக் வேரியண்ட்ல 3500 mAh, டாப் வேரியண்ட்ல மேபி 4000 mAh இருந்து 5000 வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா சாம்சங் இப்போ இந்த ஃபோனை mAh பேட்டரி அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டோட தான் சேல் பண்ண போறாங்களே. அப்படி இருக்கிறப்ப மேசிவ் பேட்டரி இருக்கும். அந்த மேசிவ் பேட்டரியில மினிமம் 3500 mAh இருக்கும், மேக்ஸிமம் 5000 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. M30 M20 இந்த 2 வேரியண்ட்ல 4000 இருந்து 5000 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆனா அவங்க பேட்டரியில இந்த வாட்டி ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க Note 7ல பேட்டரி ஃபெயிலியர் ஆனனால நிறையவே ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த போன்ல பேட்டரியில அவங்க ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த போன் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. ஆனா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோட 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் வரும்னு நினைக்கிறேன். Qualcomm Quick Charge 3.0 சப்போர்ட்டோட வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அவங்க 18 வாட்ஸ்க்கு மேலே மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் அவங்க SES ஃபோனில் கூட 18 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த Note 7 எக்ஸ்ப்ளோஷனுக்குனால அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. சாம்சங்கோட M சீரியஸ் டிவைசஸ் ஃபிளாஷ் சேலில் சேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதுக்கு ஆன்சர் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சாம்சங் தான் வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க, அதுவும் இந்தியாவில் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட டிவைசஸ் டேரெக்டாக இந்தியாவில் இருந்தால் மேனுஃபேக்சர் ஆக போகுது, அதுவும் மேட் இன் இந்தியாவோட ஒரு டேகோடய கண்டிப்பாக வரப்போகுது. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஃபிளாஷ் சேலில் சேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான் சொல்லுவேன். ஷாமி டிவைசஸ்ன்னு எடுக்கிறப்ப இந்தியாவில் அவ்வளோ பெரிய யூனிட் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களால கம்மியான டிவைசஸ் மட்டும் தான் சேல் பண்ண போகிறோம். ஆனால் சாம்சங் எடுக்கிறப்ப சாம்சங் நிறைய யூனிட் சேல் பண்ணுறாங்க, அதுவும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் ஆஃப்லைன்லையும் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வைஸ் வரப்ப ஃபிளாஷ் சேல் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மின்னு தான் சொல்லுவேன். சாம்சங்கோட சர்வீஸ் கண்டிப்பாக இதை பற்றியும் பேசி ஆகணும். சாம்சங்க்கு ஏகப்பட்ட சர்வீஸ் சென்டர் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. ஷாமி பிராண்டுன்னு எடுக்கிறப்ப சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் கம்மி தான். இப்போ தான் ஓரளவு டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க சர்வீஸ் சென்டரை. ஆனால் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ரூரல் அர்பன் ஏரியாஸ் இந்த 2 ஏரியாஸ்லையுமே இருக்க நிறைய சர்வீஸ் சென்டர்னு பார்க்குறப்ப சாம்சங் சர்வீஸ் சென்டர்ஸ் தான். அதனால இந்த மொபைல் ப்ராப்ளம் ஆனாலும் இல்லை சர்வீஸோ வாரண்டியோ கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியும் கூட. இந்த சாம்சங் கேலக்ஸி M சீரியஸ் இந்த மந்த் 28 லான்ச் ஆக போகுது. அந்த லான்ச் ஈவெண்ட் அப்போ இப்போ நம்ம பேசின விஷயம், அப்புறம் ரூமர்ஸாக அந்த விஷயம், லீக்ஸ், அதெல்லாம் அதை பற்றிலாம் நிறையவே பேசியிருக்கோம். அது எல்லாம் உண்மையாக இல்லை, அது எல்லாமே ரூமர் வெறும் லீக்ஸாகவே போயிடுமான்றது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு 28ஆம் தேதி தெரிஞ்சிடும். இதுதான் இந்த ஒரு சாம்சங் கேலக்ஸி M சீரியஸ்க்கான என்னோட ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ சி யூ ஆல் கைஸ். பை பாய்.